திருச்சிற்றம்பலம். கோளறு திருப்பதிகம். கோளறு பதிகம் என்றால் என்ன? அது யாரால் அருளப்பட்டது? அதனை வாசிப்பதால் நமக்கு என்ன பலன் பயக்கும் என்பன பற்றி வரும் பதிவுகளில் காண்போம். முதலில், அகண்ட பழம்பெரும் நாடாக விளங்கிக் கொண்டிருக்கும் நமது பாரத தேசத்தில் எத்தனையோ மகான்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவதரித்து அருள் செயல்களை செய்தும் தர்மத்தையும் பக்தியையும் நிலைபெற செய்துள்ளதால்தான் நம் பாரத நாடு இன்றும் ஆன்மீகம் செழித்தோங்கும் ஒரு புண்ணிய பூமியாகவும் உள்ளது என்பதனை நாம் அனைவரும் அறிவோம். நம் பாரத தேசத்தின் பெருமதனை பேணி பாதுகாத்து சென்ற பெரியோர்களின் ஆசையுடன் தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் நம் அனைவரும் நம் வாழ்க்கையில் அவைகளை தொடர்ந்து கடைபிடித்தும் நம் காலத்திற்கு பிறகும் இப்பூமி அழியும் வரை அதை வருங்கால சந்ததியினருக்கு விட்டு செல்ல வேண்டிய கடமை நம் அனைவருக்கும் உள்ளது என்பதனை மனதில் கொண்டு வாழ்ந்திருக்க வேண்டும். தொடர்வோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி.